இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் அக்டோபர் 14ஆம் தேதி 2025 செவ்வாய்க்கிழமை. விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 28ஆம் திருநாள் புனர்பூச நட்சத்திரம். மிக முக்கியமாக கடக ராசி, அதில் அஷ்டமி திதி. அஷ்டமி திதி அன்னைக்கு பொதுவாகவே நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனை வழிபாடு செய்வது. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஒரே ஒரு ஆளிலை கிருஷ்ணன் இருந்தார்னா எடுத்து வச்சு கொஞ்சோண்டு ஜலம், கொஞ்சம் பால், அதுக்கப்புறம் நெய் அல்லது தேன், இதை நீங்கள் அபிஷேகமாக பண்ணிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தை பிராப்தம் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும். பேச முடியாமல் குழந்தைகள் திக்கிறாங்கன்னு வைங்க, இல்லை பேச்சு டிலே ஆகுது. இப்போ தெரப்பிக்கெலாம் அனுப்புகிறோம்ல, அதில் மெயினான ஒரு கான்செப்டே பார்த்திங்கன்னா, கிருஷ்ணனுக்கு நீங்கள் அஷ்டமி அன்னைக்கு இந்த அபிஷேகம் செய்து அந்த தேனை எடுத்து நுனி நாக்கில் தடவி விடும் பொழுது குழந்தைகளுக்கு பேச்சு வரும், படிப்பில் வெற்றி பெறுவார்கள், தடையில்லாத ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். கிருஷ்ணனுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம், விசேஷம் இன்றைய நாள் அஷ்டமி இந்த மாதிரி பண்ணுறது. ரெண்டாவது, கடன் தீரணும், கடனில் சிக்கிட்டு இருக்கேன், முடியவே இல்லை என்னால் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நரசிம்மருக்கு இன்றைய நாள் நீங்கள் அபிஷேக ஆராதனைகள் செய்யும் பொழுது கண்டிப்பாக கடன் தீரும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோன்னா, மூலா நட்சத்திரக்காரர்களுக்கு, தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம், மூலா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதி கண்டிப்பாக இருக்கும். கன்ஃபியூஷன் இருக்காது, தேவையில்லாத பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எடுத்த காரியங்களில் ஒரு பெரிய வெற்றியை நாம் சாதிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாக இன்றைய நாள் இருக்கலாம். நிறைய பேருக்கு எடுத்த காரியங்களில் பெரிய அளவுக்கு வெற்றி. ஒரு விஷயத்தில் செயல்படுத்தணும்னா ஒன்று குரு புஷ்ய யோகம் இருக்கணும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சனி குரு நட்சத்திரத்துலையும் சந்திரன் குரு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால குருவுக்கு அதிக பலம். பெரியவங்க சொல் பேச்சு கேட்டு நடப்பது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அட்வைஸ் வாங்கிட்டு பண்ணும் பொழுது பெரிய ஏற்றம். யாருக்கார பேங்க் லோன்லாம் பண்ணால் ரெண்டு நாள் போனீங்கன்னா பேங்க் லோன்லாம் கிளியர் ஆகிடும். பாடகர்களுக்கு நல்லாயிருக்கும். யாரெல்லாம் அட்வைசரி ரோலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியம் ரீதியான பிரச்சனைகள், இப்போ சில பேருக்கு தடனா பார்த்திங்கன்னா பிபி ரைஸ் ஆகிடும், சுகர் டவுன் ஆகிடும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா இன்றைய நாள் அது சரியாகக்கூடிய அற்புதமான நாள். அதாவது எதுவுமே நிலை இல்லாத தன்மைங்கிறது இருக்காது, எல்லாமே நிலையாக இருக்குது, ஐம் ஃபைன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் இருக்கும். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. பெண்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே சும்மா பட்டையை கலப்பக்கூடிய ஒரு நிலைமைகளில் ஆண்கள் இருக்கீங்க. அமோகமான நாள். மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி. மிக முக்கியமாக பக்குவமாக நடந்து கொள்ளக்கூடிய மனோபாவகம். எல்லாருக்கும் அப்படி வராது. பக்குவம் வர்றதுங்கிறது ஹை லெவல் மெச்சூரிட்டி ஒரு மனுஷனுக்கு இருக்கும்போது மட்டும்தான் நடக்கும். எல்லா இடத்துலையுமே ஒரு சில பேர் கத்துவாங்க, சில பேர் ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. ஆனால் எல்லாமே நம்ம சமமாக இருக்கக்கூடிய ஒரு மனோபாவம் எப்போ இருக்கோ அப்போ தான் அந்த பக்குவ நிலை அப்படிங்கிறது அடையும். இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக நீங்கள் டென்ஷனே ஆக மாட்டீங்க. பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். நல்ல ஒரு நட்பு உருவாகும். எதிர்பார்க்கக்கூடிய நற்செய்தியும் நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் இன்டர்வியூ கால் லெட்டர், ஆஃபர் லெட்டர், இன்டர்வியூ காலு, வீடியோ காலு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். நினைச்ச காரியங்களை ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டு. கலியுக காமதேனு கல்ப விருட்சம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமி அனுகிரக கட்டாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தன பிராப்தம் நன்னா இருக்குது. நல்ல பணம் வரும். 2ஆம் இடத்துல பொதுவாக சந்திரன் குரு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து திரிகோணத்தில் சனி இருக்கும் பொழுது கண்டிப்பாக பணம் வரும். இன்றைய நாள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேருக்கு உத்தியோகத்தில் உங்கள் வாக்குக்கு மரியாதை, செல்வாக்கு உயரும். ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா மற்றவங்க பண்ணி கொடுக்கறது பயங்கரமான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாள். எடுத்த காரியங்களில் வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். யாருக்கெல்லாம் வீட்டில் உடம்பு பாதிப்புகள் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இன்றைய நாள் சரியாகக்கூடிய பிராப்தம். மனோநிலை உயரும். இன்ஃபேக்ட் கான்ஃபிடென்ஸ் அதிகரிக்கும். அமோகமான நாளாக இருக்க போகிறது. இன்றைய நாள் நிறைய பேருக்கு குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். சுபகாரியங்களுக்காக ஏதாவது ஒரு அட்வான்ஸ் மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. மெயினாக பசங்களுக்கு ரொம்ப விசேஷமான பலன்கள் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரியவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம்.
கடக ராசியில் இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுது. தெய்வ அனுகிரகம். எந்த விஷயத்தை நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் முடிக்கிறது. எதுக்குமே சலிப்பு இல்லாமல் ஒரு காரியத்தை முடிக்கிறது. அமைதியான மனநிலை, எல்லாத்துலேயுமே கூர்மையான அறிவு அப்படிங்கிற சொல்கிற நாள் முழுக்க முழுக்க மற்றவங்களை நீங்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நாள். அறிவின் ரீதியாக அறிவுபூர்வமாக நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு இன்றைய நாள் கொடுக்கல் வாங்கலாம் பெரிய ஏற்றம். மெயினாக இன்றைய நாள் குரு அப்படின்னாவே பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. ஃபினான்ஸில் டைட்டாக இருக்காது. அதனால் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். மெயினாக ஆண்களுக்கு பெரிய விசேஷமான நல்ல பலன்கள் காத்துட்டுருக்குன்னு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஞானமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகளுக்காக, வீட்டிற்காக, ஒரு ப்ராஜெக்டுக்காக கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம், கொஞ்சம் செலவு இருக்கலாம். அதே மாதிரி ஆன்மீகத்தில் பயங்கர நாட்டம் இருக்கும். பயங்கர நாட்டம். ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய நாட்டம் உங்களுக்கு பயங்கர ஆனந்தத்தை கொடுக்கும், பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு ஏதாவது வட்டிக்கெல்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா அதெல்லாம் 2 நாள் சரியாக போயிடும். நினச்ச எல்லா காரியங்களும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் மன ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். மனநிலையே அப்படியே ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா தெய்வ அனுகிரகம் இருக்கும்போது அந்த ஆன்மீகத்தில் போய் நம்ம சரணாகதி அடையும் பொழுது, சுவாமி பாதத்தை பார்த்து சரணாகதி அடையும் பொழுது உங்கள் மனசில் இருக்கக்கூடிய இந்த ஏக்கம், தவிப்பு, கவலை எல்லாம் காணாமல் போயிடும். அது இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அமோகமான நாள். மிக முக்கியமான வழிபாடுகளில் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் போய் சந்திரன் குரு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சனியும் குரு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பெரிய ஒரு ப்ரமோஷன் வரப்போகிறது. 100% ப்ரமோஷன். கன்னி ராசிக்கு பாருங்கள், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி ஜாக்பாட் 100%. ஏன்னா லாபஸ்தானத்தில் குரு உட்கார்ந்துருக்கார். உடல்நிலைகள் இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே ஒரு 7 நாளைக்கு இருக்கும், அவ்வளோதான். இன்னொரு 7 நாளைக்கு லைட்டாக சில பேருக்கு மட்டும்தான், அது எல்லாருக்கெல்லாம் கிடையாது. சில பேருக்கு லைட்டாக டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். ஆனால் நிறைய பேருக்கு பெரிய பொறுப்பு, பெரிய பதவி, பெரிய பணம் எல்லாமே நமக்கு ஏற்பவாறு திருப்தியாக நம்ம டார்கெட், நம்ம மிஷன் என்ன இருக்கோ அது எல்லாமே கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பிராப்தம் இந்த ஒரு கன்னிராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள்லேருந்து சூப்பராக இருக்குது. அதுவும் குருமார்களுடைய பாதம் பணிந்து செய்யக்கூடிய வேலைகள்லாம் பெரிய அளவுக்கு ஏற்றம் கொடுக்கும். மிக முக்கியமாக அம்மா அப்பாவை மனசார வணங்குங்க, நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். துலாம் ராசி, துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான வேலையில் இன்றைய நாள் நீங்கள் முழு மூச்சாக இறங்கி முடிக்கக்கூடிய பிராப்தம். வேலைகளில் நிறைய பேருக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேருக்கு இடமாற்றம், சில பேருக்கு வேலையிலே மாற்றம், சில பேருக்கு டிபார்ட்மெண்ட் மாறும். இல்லைன்னா அந்த சேரை தூக்கி போட்டு புது சேரர் வாங்கி அந்த இடத்துல உட்காருவீங்க. இந்த மாதிரி மாற்றங்கள் நிறைய கூடியிருக்கக்கூடிய நாள். வேலையில் உங்களுக்கு பயங்கரமான மரியாதை கிடைக்கும். நிறைய பேருக்கு வேலையில் சுமை குறையக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நல்ல விஷயங்கள் நிறையா பண்ணுவீங்க. எதுலேயுமே சாமர்த்தியசாலிகளாக நீங்கள் இருந்து ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய கிளாஸ் நாள்னு சொல்லலாம். பெண்களுக்கும் இல்லத்தரசிகளுக்கும் அமேசிங் நாள். நல்லா இருக்க போகிறீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக வியாசராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் நன்னா இருக்கிறது. எடுத்த காரியங்களில் மிகப்பெரிய வெற்றி உண்டு. பாக்யஸ்தானத்திலே சந்திரன், திரிகோணத்தில் சனி குரு நட்சத்திரத்திலையும் சந்திரன் குரு நட்சத்திரத்திலையும் இப்படி உட்கார்ந்துருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஜாக்பாட்னு சொல்லுவோம். ட்ரையாங்கிளாக இருக்கும், எல்லாமே திரிகோணம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த திரிகோணத்தில் பொதுவாக இந்த மாதிரி சுபகிரகங்களில் இந்த சந்திரனும் சனியும் உட்காரும் பொழுது பொதுவாகவே குழந்தை பிராப்தம் ஏற்படும். வெளியூர் வெளிநாடுகள்லேருந்து நமக்கு வர வேண்டிய நற்செய்திகள், பணம் சேரும். அதே மாதிரி நிறைய பேர் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கான ஆர்டர் சேரும். நிறைய பேர் ஆலய வழிபாடுகள், வீட்டில் பெரிய பெரிய மகான்கள் வருவது, நம்ம வீட்டில் நிறைய நல்ல காரியங்கள் நடக்கிறது, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிறது, விட்டு போன பல விஷயங்கள் சாதகமாக நடக்கிறதுங்கிற மாதிரி சும்மா துவம்சம் அருமையாக இருக்குது. அதுவும் விருச்சிகராசி நண்பர்களுக்கு என்ன மனசில் தோணுதோ அதுதான் நடக்கும், என்ன நடக்குதோ அதுதான் தோணும், அவ்வளோதான் சமாச்சாரம். ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. மன மகிழ்ச்சி உண்டு, சந்தோஷம் உண்டு, ஃபேமிலியில் திருப்தி உண்டு, அந்யோன்யம் உண்டு. சொல்லணுன்னா இன்றைய நாள் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அமோகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம்.
தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியான செலவுகள் இருக்கும், கொஞ்சம் அதிகப்படியான அலைச்சல்கள் இருக்கும். மிக முக்கியமாக குழந்தைகளை பற்றி ரொம்ப திங்க் பண்ணுவீங்க. அதாவது ஓவர் திங்கிங் இஸ் அ க்ரைம்ங்கலாம். இப்போ நான் சொல்கிறது அதுதான். ஓவர் திங்க் பண்ணுறதே ஒரு க்ரைம். ஏன்னு கேட்டால் நமக்கே தெரியாமல் அந்த லெவலுக்கு மீறி போகும்போது இருக்கிற நல்ல விஷயத்தையும் கெடுத்து விட்டுரும். ஒரு விஷயம் நல்லா நடந்துட்டு இருக்க கூட அந்த டைமில் அது நடக்காதோ, இது பிரச்சனை ஆயிடுச்சோ, அவன் வருவானோ, இப்படிலாம் சம்மந்தம் இல்லாமல் ஒரு எண்ணங்கள் வரும்போது அது நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கிடுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக திங்க் பண்ணுங்கள். கோ பை த ஃப்ளோ. ரொம்ப திங்க் பண்ணாதீங்க. ஒரு சில பேருக்கு உடம்புக்கு சில ஃபுட்டு ஒத்துக்கலையா, விட்டுருங்க. அதுதான் சாப்பிடணும்னு ஒன்றும் இல்லையே. நிறைய பேர் காலைல எந்திரிச்சோன்னா தோசை தான் சாப்பிட்ணும், இன்றைய நாள் இட்லி தான் சாப்பிட்ணும், மத்தியானம் பார்த்தீங்கன்னா பச்சரிசி இல்லை புழுங்கல் அரிசி ஏன் அந்த அரிசியிலே நம்ம உட்காந்துருக்கோம்? நிறைய பேர் புரிஞ்சுக்கிறீங்களா? உடம்புல வெறும் ஃபேட்டும் கார்போஹைட்ரேட் மட்டும்தான் ஏறும். அஷ்டமஸ்தானத்தில் குரு இருக்கும்போது அதுவும் அஜீரண கோளாறாக மாறும், உடம்புல சமநிலை தவறும், இந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கும். ஆனால் அதிர்ஷ்டம் எங்கே நிற்கிதுன்னா, நீங்கள் எந்த விஷயத்தை எதிர்பார்க்கவில்லையோ, நல்லா புரிஞ்சுக்கணும், எந்த விஷயத்த நீங்கள் எதிர்பார்க்கலையோ அந்த விஷயம் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கக்கூடிய நாளாக இருக்க போகிறது. மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய சம சப்தமமான இடத்துல சந்திரன் குரு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய பாக்கியம். வாழ்க்கை துணையின் மூலியமாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறது. பார்ட்னர்ஷிப்பில் விரிசல் இருந்ததுன்னா ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள், புதிய மனுஷால சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள். ஒரு வங்கி போனீங்கன்னா அந்த வங்கியில் உங்களுக்கு பயங்கரமான மரியாதை கிடைக்கும். அங்கே ஒருத்தரோட சிபாரிசு மூலியமாக, ஒரு ஒத்தாசை மூலியமாக, ஒரு சப்போர்ட் மூலியமாக உங்களோட வேலையை முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். மெயினாக ஆசிரியர்களுக்கு, வங்கித்துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு, மேனேஜர்ஸ்க்கு, கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் ஒரு பெரிய ஒரு ஏற்றமும் ஒரு மரியாதையும் சமநிலையாக உங்களை பாவித்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நிறைய பேருக்கு ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றம். சந்திர பலம் இருந்ததுன்னா மனோபலம் நல்லா இருக்கும், கான்ஃபிடன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அது இந்த நாள் உங்களுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வராகமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு போட்டி உணர்வுகள் அதிகமாக இருக்கும். 6ஆம் இடத்துல பொதுவாக சந்திரன் நின்ற நட்சத்திரம் குருவாக இருந்தால் போட்டி வெளியே தெரியாது, ஆனால் கடுமையான போட்டியாக இருக்கும். எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. சிம்பிளாக ஆஃபீஸில் மட்டும் போட்டி கிடையாது, வீட்லேயும் சரி. நான் குளிக்க போகிறேன்னு சொன்னால் அடுத்த 2 செகண்டில் பாத்ரூம்குள்ளே பூந்துருவாங்க. அதனடா நமக்கு வந்த கதி. கரெக்டாக அந்த டைமில் ரொம்ப அவசரம் நம்ம நின்று இருக்கும்போது இன்னொருத்தன் உள்ளே பூந்துருவான். இந்த மாதிரி வீட்டில் அது பொதுவாகவே ஒரு காமெடியாக இருந்தாலும் இது நடந்துன்னு தான் இருக்கும். அந்த 6ஆம் இடம் வேலை செய்யும்போது போட்டி உணர்வுகள் நமக்கே தெரியாமல், கரெக்டாக வீட்டில் யாராவது உடம்பு சரியில்லை, அவங்க மாத்திரை போட்டாங்கன்னா நானும் மாத்திரை போடணும்னு தோணும். இந்த மாதிரி விசித்திரமான மனோநிலையெல்லாம் இருக்கும். இன்றைய நாள் நிறைய அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்ப்பீங்க. அதில் சில பேருக்கு மிக முக்கியமாக கடன் அடைக்கக்கூடிய பிராப்தங்கள் உண்டாகக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. பிரசன்ன வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் குரு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது, ராசி லக்னத்திலே சனி உட்காருவது கண்டிப்பாக ரொம்ப சீக்கிரமாக உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்க போகிறது. ரொம்ப சீக்கிரமாக உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பிராப்தம் ஏற்பட போகிறது. 100% நீங்கள் நினச்ச காரியம் முடிய போகிறது. இந்த நாளிலிருந்து பொதுவாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகள், நல்ல நட்பு இதெல்லாம் உருவாகக்கூடிய வாய்ப்புகள். விட்டு போன பல விஷயங்கள் இன்றைய நாள் டக்குன்னு நடக்கும். தெய்வ அனுகிரகம் இருக்கிறதுனால, குருமார்களுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும். பழைய விஷயங்கள் எடுத்து பண்ணும்பொழுது இனியும் நல்லா நடக்கும். சனி வக்கரமாக இருக்கிறது. வக்கரம் அப்படின்னா பழைய ஜென்மம், போன ஜென்மம், பழைய காலம், அதெல்லாம் இன்றைய நாள் நல்லா நடக்கும். நிறைய பேருக்கு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். பிரயாணங்களில் மிக சந்தோஷத்தை நிறைய பார்க்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். ஸோ இன்றைய நாள் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு கேட்டால் 100% கன்னி ராசிக்கு, கடக ராசிக்கு, விருச்சிக ராசிக்கு, மீன ராசி அல்லது லக்னங்களில் பெறக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கு. எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறும். அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. எல்லாருக்குமே நல்ல பலன்கள் மட்டுமே கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கிறேன், சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.